ரமேஷ், உன்னைய புது ஸ்கூல்ல சேர்க்கணும்ல, கிளம்பலாமா? ஆ கிளம்பலாம்ப்பா. அப்பா, நான் படிக்க போற ஸ்கூலு நல்லா இருக்கணும்ப்பா. பெரிய பெரிய கட்டடம் இருக்கணும். அப்புறம் பாடம் மட்டும் படிச்சா பத்தாதுப்பா. எனக்கு நிறைய கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. பெரிய ஸ்கூல்ல பஸ்ல போய் இறங்குற மாதிரி இருக்கிற ஸ்கூல்ல என்னை சேர்த்துவீங்களா? எனக்கும் ஆசையாதான்ப்பா இருக்கு. அப்பா வீட்டில் ஒரு ஆள் தானே சம்பாதிக்கிறேன். உனக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா. அவளையும் நான் பார்க்கணும்லப்பா. அவ்வளோ பெரிய ஸ்கூல்ல போய் கேட்டேன். பயங்கரமா ஃபீஸ் கேட்குறாங்கப்பா. அப்பானால அதை எப்படி சமாளிக்க முடியும் சொல்லு? இல்லப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க பெரிய ஸ்கூல்ல படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்குமா. நல்ல வேலை கிடைச்சா நிறைய சம்பளம் வாங்கலாம்ப்பா. நான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறேன், தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்ப்பா. நீ பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனால் அப்பானால அவ்வளோ ஃபீஸ் கட்டி இப்போ படிக்க வைக்க முடியாதுப்பா. ஆ, உனக்கு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் அவ்வளோதானே? நம்ம வெள்ளலூர்ல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. அங்க நான் உன்னை சேர்த்து விடவா? என்னது, கவர்மெண்ட் ஸ்கூலா? ஐயோ, நான் படிக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னைய கேலி பண்ணுவாங்கப்பா. நீ தப்பா புரிஞ்சுக்கிறப்பா. எதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணணும்? நீ வெள்ளலூர் ஸ்கூலை பத்தி உனக்கு தெரியாம நீ பேசுற. நீயும் தெரிஞ்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போய் சொல்லு. அப்படி என்னப்பா அது பெரிய விசேஷம்? கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஈஸியா சொல்லாத. என்னென்ன வசதிகள் இருக்குது தெரியுமா? சொல்லுங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வெள்ளலூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்றேன், கேட்டுக்கோ. அந்த ஸ்கூல்ல நல்ல அழகான, நீ கேட்டியே, பெரிய பெரிய கட்டடம், எல்லா வசதியோடையும் இருக்குது. உங்களுக்கு கழிப்பறை வசதி இருக்கு, குடிதண்ணீர் வசதி இருக்குது, நீங்க நல்லா உட்கார்ந்து படிக்கிறதுக்கு இட வசதி இருக்குது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பாட்டு சொல்லித் தர்றாங்க, தையல் சொல்லித் தர்றாங்க, ஓவியம் சொல்லித் தர்றாங்க, விளையாட்டும் இருக்குது. அப்புறம் நீட் தேர்வு பயிற்சி, திறனாய்வு தேர்வு பயிற்சின்னு நீங்க எதுல எல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் சிறப்பு பயிற்சி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அட, ஆச்சரியமா இருக்கே. வேற என்னெல்லாம்ப்பா அங்க இருக்கு? அப்படி கேளு சொல்றேன். இன்னும் விளையாட்டுல, மற்றபடி இந்த பாடம் இல்லாத மற்ற செயல்பாடுகள்ல எல்லாம் மாவட்ட அளவில், மாநில அளவில்னு போய் ஜெயிச்சுட்டு வர்ற அளவுக்கு குழந்தைகளுக்கு நல்ல தரமான பயிற்சி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நூலகம் இருக்குது. உனக்கு உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அந்த புத்தகமெல்லாம் எடுத்து படிக்கலாம். ஒருவேளை உனக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்ததுன்னா உனக்கான தனி பயிற்சி வகுப்பும் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி பெரிய ஆளா வர்றதுக்கு அந்த ஸ்கூல்ல எல்லா வசதிகளும் இருக்குது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்னா அப்படி இப்படி இருக்குன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. பெண் குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன ஆலோசனைகள் வழங்கணுமோ எல்லாம் சொல்லி அவங்கள எப்படி சரியாக கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு சரியாக கொண்டு போகிறாங்க. நல்ல தேர்ச்சி விழுக்காடும் இருக்குது. அதனால தனியார் பள்ளிகளை பார்த்து மயங்கிராத. அரசு பள்ளியில் அதை விட அதிகமாக எல்லா வசதிகளும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனா புத்தகம், நோட்டு, சீருடை அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு இலவசமா தர்றாங்க. அட, அப்படியாப்பா? அப்ப நமக்கு கொஞ்சம் செலவு கூட குறையும் தானே? செலவு குறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீ நல்ல முறையில் படித்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் அம்மாவோட ஆசையும் என்னோட ஆசையும். அதுக்கு அந்த ஸ்கூலில் முழு ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க. நீ அவங்களோட போய் படித்து உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வரலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்கூலில் படித்த நிறைய பேர் கலெக்டரா, வக்கீலா, டீச்சரா, என்ஜினியரான்னு பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க. உனக்கும் அது ஆசை தானே? அட, இவ்வளவு வசதி இருக்குதா? ஆமாப்பா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சு வர பணத்தை ஃபீஸ்ங்கிற பேர்ல எதுக்கு கொண்டு போய் தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கணும்? அதை விட அதிகமான வசதிகளும் ஸ்கூல் பில்டிங் இங்க இருக்கும்போது நானும் இங்கேயே சேர்ந்துக்கிறப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்றேன்.
இங்க இருக்கக்கூடிய வசதிகளை வச்சு நான் படிச்சு பெரிய ஆளா வருவேன். என்ன நம்புங்கப்பா. இனிமேல் நான் உங்களுக்கு தொல்லை தர மாட்டேன். வெள்ளலூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நானும் பெரிய பதவிக்கு வருவேன். நீ சொல்றது சரிதான் ரமேஷ். நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அங்கே எல்லா வசதிகளும் இருக்குது, தரமான கல்வி இருக்குது, எல்லா பொருட்களும் மதிய உணவு, பஸ் பாஸ்ன்னு எல்லாமே இலவசமாக கொடுத்து குழந்தைங்க படிக்கணும், நல்ல முறையில் முன்னேறணுங்கிறத மட்டும்தான் அவங்களுடைய எண்ணமாக வச்சு செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. நான் உன்னை அங்கே சேர்த்தி விடுறேன். உன்னுடைய கனவு எதுவோ அங்கே நனவாகும். இப்போவே நீ தயாராயிக்கோ. போலாமா? போலாம்ப்பா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி எல்லாரையும் வெள்ளலூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்றேன். அப்பா, ஒரு சந்தேகம். இங்கிலீஷ் மீடியம் இருக்கா? ஏன் இல்லாமல் 6லேருந்து 12 வரைக்கும் தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. பாய்ஸ் கேர்ள்ஸ் படிக்கிற மாதிரி கோ எஜுகேஷன் ஸ்கூல் இது. உனக்கு தேவையான எல்லாமே அங்கே கிடைக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி வெள்ளலூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சேர்ந்துக்க சொல்லு. சரிப்பா, நான் போய் சேர்ந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்